விஷயம் கிடையாதுங்க. இதெல்லாம் தனித்தனியா ஒருத்தர் தானே படைச்சாரு. அவங்க வந்து சொன்னாங்களே, பாரதி இருந்தாரு, பாரதிதாசன் இருந்தாரு, வைரமுத்தையா இருந்தாரு, ஊவேசா வந்தாரு. ஏங்க இவங்க எல்லாரும் எதுக்கு கீழே நிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டா, தமிழ் என்ற ஒற்றை சொல்லுக்கு கீழே கை கோர்த்து கூட்டு முயற்சியா நின்னாலதான் இன்னைக்கு நாடாளுற அளவுக்கு தமிழ் வளர்ந்துருக்குன்னு சொன்னா, தமிழ் எப்போ தோன்றுச்சுன்னு எல்லாத்துக்கும் சரியான ஒரு குழப்பம். ஒரு பக்கம் சாக்ரட்டிஸ் வந்து நின்னாரு, ஒருத்தர் பக்கம் கன்ஃபுஷியஸ் வந்து நின்னாரு சைனால, இன்னொரு பக்கம் வடநாட்டுல புத்தர் வந்து இருந்தார். அவங்க எல்லாம் வாழ்றதுக்கான வாழ்வு முறையை தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அந்த வாழ்வுக்கே அடிநாதமாக இருக்கக்கூடிய அந்த மொழிக்கு இலக்கணத்தை 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளுடைய தொல்காப்பியர் எழுதினாருன்னு சொன்னா, அவர் எழுதி வச்சது தனி முயற்சியா இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சொன்னாங்க பாருங்க, எப்போ உங்க தமிழ் தோன்றுச்சுன்னு கேட்கும் போது, கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு வாளோட முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடினா, அந்த குடி அத்தனை பேர் அங்க வாழ்ந்திருக்காங்க. அதுதான் அதுக்கான அர்த்தமே.